இன்றைக்கி கள்ளழகர் காலையில் வைகையில் இறங்கிட்டார். பச்சை பட்டுடுத்தி இறங்கியிருக்கிறாரு. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கலர் கட்டுவாங்க. ஆனால் இப்போ கண்டினியூவாக பச்சை பட்டு உடுத்தினா உலகம் நல்லா இருக்குது, சேமமாக இருக்குதுங்கிறதுக்காக கண்டினியூவாக பச்சை கலராகவே கொடுத்துட்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மதுரை மக்கள் எல்லாருமே இந்த 5-6 நாளும் மீனாட்சி கல்யாணம், சொக்கநாதர் மீனாட்சி கல்யாணம், வைகையில் கள்ளழகர் எழுந்தருளாரு அத்தனையும் சேர்ந்து ரொம்ப 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 சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. வெளிநாட்டில் பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறவங்க, வெளிநாட்டில் பையன் குடியிருக்கிறவர் அத்தனை பேரும் மதுரைக்கு வந்துடுவாங்க. ஒரு வீட்டில் 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 20 பேர் இருப்பாங்க. 4 பேர் இருந்த வீட்டில் 40 பேர் இருப்பாங்க. அத்தனை பேரும் சொந்த பந்தம் எல்லாம் கூடி கொலாவி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, கள்ளழகர் அண்ணன், மீனாட்சி அண்ணன் தங்கச்சி எல்லாருமே இப்போ பாசம் ரொம்ப பொங்கி வலிக்கு விட்டு விழுவுற அளவுக்கு வைகை நதியில் தண்ணி இல்லைன்னாலும் பாசம் ரொம்ப வழுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம்.